ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 31/7/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் சென்னையில் நடந்தது. அதில் அம்மாவுக்கு எம்பிபிஎஸ் சீட் என்ன செய்தி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்குள்ளே இன்றைக்கி, அதாவது 31/7/2025 இன்று ஆல் இண்டியா கோட்டாக்கான சாய்ஸ் லாக்கிங் ரிமைண்டர், அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் ஐடிஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க, அம்மாவுக்கு எம்பிபிஎஸ் சீட் என்ன சொல்லுது செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த சிறப்பு பிரிவினருக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் சென்னையில் நடைபெற்றது. அதில் எம்பிபிஎஸ் கலந்தாய்வில் மாற்றுத்திறனாளி ஒதுக்கீட்டில் ஸ்பெஷல் கேட்டகரி பிடபிள்யூடி கோட்டாவில் 49 வயது பெண்ணுக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவரது மகளுக்கும் இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதில் எப்படின்னா, பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது கூடவே அம்மாவுக்கும் கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டரோட கைடன்ஸில் அம்மாவுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைத்துள்ளது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு புதன்கிழமை தொடங்கியது. பொதுப்பிரிவு கலந்தாய்வு இணையவழியில், அதாவது ஆன்லைனில் இப்போ நடந்துகிட்ருக்குது. நம்ம அதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். சரி, ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மாற்றுத்திறனாளி, அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7.5%க்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நேரடி கலந்தாய்வு சென்னையில் உள்ள அண்ணா சாலையில் சிறப்பு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்றது. சிறப்பு பிரிவில் மாற்றுத்திறனாளி ஒதுக்கீட்டில் 49 வயது பெண்ணுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் இடம் கிடைத்தது. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அமுதவல்லி, இவரது மகள் கிருபாலினி, சம்யுக்தா கிருபாலினி நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த நிலையில் மகளின் வழிகாட்டுதலின்படி மாற்றுத்திறனாளி தாயாருக்கு அமுதவல்லியும் அவரது மகளும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. அவரது புத்தகத்தை படித்து நீட் தேர்வுக்கு தயாரானார். நீட் தேர்வில் அம்மா 147 மதிப்பெண்ணும் மகள் 450 மதிப்பெண்ணும் பெற்றனர். இருவருக்கும் எம்பிபிஎஸ் படிப்புக்கு இணையவழியில் விண்ணப்பித்தனர். அமுதவல்லிக்கு பிடபிள்யூடி கேட்டகரியில் சீட்டு கிடச்சி அவங்க விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதே போல் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் டாக்டருக்கு இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. இன்னமும் அலாட்மெண்ட் வரல. ஸோ இதில் அம்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பிடபிள்யூடி கோட்டாவில் சீட்டு கிடச்சி அவங்க விருதுநகர் மெடிக்கல் காலேஜுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரையும் வாங்கிட்டாங்க. அதுக்கான இமேஜஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அடுத்தது 7.5% கலந்தாய்வில் உள்ளொதுக்கீட்டில் 613 அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. இதில் எத்தனை சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்குது, அதை எம்பிபிஎஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோவை அடுத்தடுத்தது நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆல் இண்டியா கோட்டாக்கு ரவுண்டு 1 சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களுக்கான சாய்ஸ் லாக்கிங் இன்று மாலை, அதாவது ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் இன்று மாலை 4 மணியிலிருந்து துவங்குகிறது. அப்போ சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு அதுக்கான டெமோ வீடியோவையும் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டெமோ வீடியோவும் பார்த்துட்டு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.